அனைவருக்கும் வணக்கம். என்னங்கண்ணா, இந்த கூட்டம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? நம்ம பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கிற 32 இயக்கங்கள் கிட்ட சேர்ந்து இன்னைக்கு, அதாவது ஜனவரி 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைமன் செபாஸ்டியனுடைய வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் இன்னைக்கு காலையில் சைமன் செபாஸ்டியனுடைய வீடு முற்றுகையிடப்பட்டது. கதறல் சத்தங்கள் இருக்குது. ஐயோ, என்ன அருமையாக இருக்குது தெரியுமா கேட்குறதுக்கு. எங்கள் அண்ணன் சீமான ஆபாசமாக சித்தரித்து புகைப்படங்கள்லாம் கொண்டு வந்து என்ன அவதூறு பரப்புகிறாங்க. ஐயோ, ஆபாசமாக எங்கள் அண்ணனை எப்படியெல்லாம் கட் அவுட் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா. ஐயோ டேய், வெக்கங்கிட்டவனுங்களா, பெரியார உங்கள் நோன்ன இழிவு செஞ்சான்ல, ஆபாசமாக சித்தரிச்சான்ல, ஆபாசமான ஒரு கருத்து சொன்னார்னு சொன்னான்ல, அதெல்லாம் அப்போ என்னதுடா? அதெல்லாம் என்னது? உங்கள் நொன்னனுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் கொண்டு வந்து பெரியார் மேலே போட்டு பெரியார் மேலே பழி சுமத்தினால, அதெல்லாம் அப்போ என்னதுடா? இல்லை, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் தம்பி. உங்களுக்காகலாம் இவ்வளோ பேர் முதல்ல கூடுனதே முதல்ல பெருசு. இன்னும் நிறைய கூட்டியிருக்கலாம், ஆனால் நீங்கள்லாம் அதுக்கு ஒர்த் இல்லைடா. முதல்ல உங்களுக்காகலாம் கூட்டம் கூட்டணுமா அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மொத்தத்திலேங்க சைமன் செபாஸ்டியனோட வீட்டுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு ஒரு 100 பேருக்கு மேலே எவனுமே இருந்திருக்க மாட்டான். இங்கே வந்தது எவ்வளோ பேர் தெரியும்ல? எப்படியும் குறைஞ்சபட்சம் 1500 பேருக்கு மேலே தான் வந்திருப்பாங்க. காலையில் சைமன் சொல்கிறான், நான் இன்னும் அடிக்க கையை தான் ஓங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே அம்மாடி அப்பாடின்னு கத்துறீங்க அப்படின்றான். இன்றைக்கி நாங்கள் காட்டியிருக்கிறது இருக்குல்ல, நாங்கள் கையை ஓங்க கூட இல்லை. நீ கையை ஓங்கியிருக்கேன்னு தானே சொல்கிற, நாங்கள் இன்னும் கையை ஓங்க கூட இல்லை. அடிச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் மொத்தமாக பீஸ் ஆயிடுவீங்க. இவர் கையை ஓங்கினதுக்கு எல்லாரும் இங்கே கதறாங்களாம். நாயை உனக்கு நல்லா தெரியும் தீக்காக்காரங்க யாரு, திராவிட அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் தொம்பிமாரு கூட இருந்து குறைக்கிறானுங்கல்ல சோம்பி நாய்ங்க, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. நீ இந்த வழியில் பயணித்து வந்தவன். நாங்கள்லாம் எந்த எக்ஸ்ட்ரீம் வர போவோன்றது உனக்கு நல்லா தெரியும் ராஜா, கவனமாக இருந்துக்கோ. நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க காலையில். சீமான் வீட்டின் முன்பு உருட்டுக்கட்டைகளுடன் அணிதிரண்ட மகளிரணி, நாத்தாக்கா மகளிரணி அப்படின்னு போட்டிருந்தாங்க. எங்கே அணி திரண்டிருக்காங்கன்னு கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. 5 பிசுருங்க, அடுத்த பிசுருங்க, காளியம்மலக்கால் மாதிரி அடுத்த பிசுருங்க. அந்த 5 பிசுருங்களையும் வச்சுக்கிட்டு அப்படியே அணி திரண்டாங்களாம் இவங்கெல்லாம். இந்த சைமன் எச்சக்கலை நாய்கிட்ட ஆதாரம் கூடுறா வெண்ணம் அவனன்னு கூப்பிட்டா, அந்த நாய் ஆதாரத்தை நான் கோர்ட்டில் கொடுத்துக்கிறேன், கோர்ட்டில் தானே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, நான் கோர்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஏன்டா நாயே, நீ ப்ரெஸ் முன்னாடி தானே மீடியா முன்னாடி உட்காந்து தானே நாயை பேசினேன். நீ உட்காந்துருந்து தந்தை பெரியார் மேலே அவதூறு பரப்புனது மீடியாவில் தானே. நாயே, நீ அப்போ அந்த ஆதாரத்தை மீடியாவில் காட்டு, பொது வெளியில் காட்டு, கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றதுக்கா நாயே? சண்டை ஆகி போச்சு. பிரபாகரன் பிள்ளைகளா பெரியார் பிள்ளைகளான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஏன்டா எச்ச பொறுக்கி நாயை, பெரியாரையும் பிரபாகரனையும் எதுக்குடா எதிராக நிறுத்துற? அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே மண்ணு ராஜா, நீ தான்டா அனாதை வெக்கங்கிட்டவனே. உன் கூட எல்லாம் கூட்டணிக்கு யாருமே வரலன்றப்பவே தெரிய வேணாமா? நீ ஒரு அரசியல் அனாதை பிச்சைக்கார பயல. அவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே மண்ணு ராஜா. எல்லாருமே விடுதலை புலிகளோட நல்ல நட்புறவு கொண்டு அவங்க கூட எல்லாம் நல்ல ஒரு நட்பு கொண்டவங்கடா. உன்னைய போல அவங்கெல்லாம் அனாதை கிடையாதுடா, எச்ச புறம்போக்கு பரதேசி. ஒரே நாளில் 100 வழக்கு பார்த்த வேணாம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறான் பிச்சைக்கார பீத்திரப்பய. டே எச்சக்கலை நாயே, நீ எல்லாம் அவதூறு பரப்பி வழக்கு வாங்கினவன்டா, நீ எல்லாம் பேசுனதுக்கு வழக்கு வாங்கினவன். எங்கள் தலைவர்கள்லாம் யாருன்னு தெரியும்ல? விடுதலை புலிகள் கூட செயல்பட்டு விடுதலை புலிகள் கூட நட்பு பாராட்டினதுக்கும் விடுதலை புலிகள் கூட இணக்கமாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ஜெயிலுக்குள்ளே போய் வருஷ கணக்கில் இருந்தவங்க என் சிப்ஸு. திருமுருகன் காந்தி உங்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்கள் ஏன் அவர் கூட விவாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சொல்கிறான். இவங்க கூடலாம் விவாதிக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. ஏன் ரேஞ்சுக்கெலாம் வீரமணியை கூப்பிடுங்க, ஐயா வீரமணியை கூப்பிடுங்க, நான் விவாதிக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய புடுங்கி. இவர் வந்து மற்றவங்க கூட எல்லாம் விவாதிக்க மாட்டார், நேராக தலைக்கிட்ட தான் விவாதிப்பார். ஏண்டா ஐயா வீரமணி உன்கிட்ட வந்து பேசணுமாடா? நீ இப்படி யோசிக்கிறப்போ அவரு யோசிக்க மாட்டாரடா வெக்கங்கட்ட நாயை. நீ ஒரு ஆளு மசுருன்னு உன்கிட்ட அவரு இறங்கி வந்து விவாதிக்கணுமா? ஏண்டா நாயை, நீ எல்லாம் இவங்க கூட தான்டா விவாதிக்கணும் பிச்சைக்காரப்பையில. இவன் மனசுக்குள்ளே யாரோ ஆள் மனதில் போய் இவன் பெரிய புடுங்கின்னு நம்ப வச்சுருக்காங்க இந்த பிச்சைக்கார நாயை. இந்த போராட்டமெல்லாம் நடந்துச்சு இல்லை, இதுக்கு எதிர்வினையாக இந்த நாம் தமிழர் கட்சி சோம்பிகள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து திருமுருகன் காந்தியோடைய ஆஃபீஸை போய் முற்றுகையிட்டிருக்கானுங்க. எங்கே தெரியுமா? தேனாம்பேட்டையில். என்னடா கூட்டமே இல்லை, 10-15 பேர் தான் போயிருக்கீங்க, ஷேரட்டோல பண்ணீங்களோ? நாம் தமிழர் கட்சிக்காரனே இல்லை, அது வேற ஏதோ ஒரு சின்ன சில்வெண்ட் கட்சி போல இருக்குது, தமிழர் கட்சியான் பேர். ஒரு 10-15 பேர் போயிருக்கானுங்க. நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு திருமுருகன் காந்தியோடைய வீட்டை முற்றுகையிடுவானுங்களாம். முற்றுகையிடுங்க பார்ப்போம். நீங்களாம் ஒரு ஆளு மசுரே கிடையாதுடா. முதல்ல
நீங்கள்லாம் எப்படிடா தமிழ்நாட்டில் பெரிய இவனுங்களாட்டும் நீங்கள் நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? இந்த கொட்டை அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு பெயில் கேட்டான்ல நீதிபதி கிட்ட, நீதிபதி ஐயா எனக்கு கொட்டை அழுகி போச்சு ஐயா, எனக்கு யூரின் போக முடியல ஐயாடு கெஞ்சி கூத்தாடி பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த இந்த எச்ச பையன் சாட்டை துரைமுருகன்லாம் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. அது மாதிரி சாதாரண லவ் மேட்ருக்கு 4 நாள் ஓடி ஒளிஞ்ச இடும்பாவனம் கார்த்தி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. டே நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு சொல்லி வந்தாச்சு. இப்படி இவனுங்கள்லாம் மானமுள்ள தமிழர்கள், மானம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இவ்வளோ நேரம் வந்து முற்றுகையிட்டாங்கல்ல, போய் விவாதிக்க வேண்டியதானடா, வெக்கம் கெட்டவனுங்களா, பயந்தாங்கொழிகளா. இதில் இன்னொரு காட்சி பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தனை பேட்டி எடுத்திருக்காங்க. சீமான் வீட்டு முன்னாடி அங்கேருந்து பஞ்சம் முளைச்சிட்டு இருந்திருக்கான். 2 நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும்ல அங்கே இருந்தா. நேற்றுக்கு நைட்டே போயிட்டானுங்க. அங்கே இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், நைட்டு கிடைக்கும், காலையில் கிடைக்கும், மதியம் கிடைக்கும். அவனே ஒரு பிச்சைக்கார பையன், அவனே பிச்சை எடுத்து தான் சாப்பாடு போடுவான். அந்த பிச்சை திங்கிறதுக்கு இந்த பிச்சைங்கெல்லாம் போயிருக்குதுங்க. எங்க சாப்பாட்டு கலந்தவனுங்க, சாப்பாடுன்னே திரியிறானுங்க. அதில் ஒரு பிச்சைக்கார பையன் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்துருக்கான், நாங்கள் கையில் கட்டையெல்லாம் வச்சுருக்கோன்னு நினச்சி நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, எங்களுடைய தற்காப்புக்காக வச்சுருக்கோம். அவங்க இந்த தெருவை தாண்டி இங்கே வந்துட்டாங்கன்னா எங்களுடைய தற்காப்புக்காக வச்சுருக்கோன்னு சொல்கிறான். பகிரங்கமாக வெளிப்படையாக நின்று மிரட்டல் விடுறானுங்க. உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சு பகிரங்கமாக மிரட்டல் விடுறானுங்க. எல்லாம் ரவுடிங்க, ரவுடி பசங்க. இவனுங்களெல்லாம் வந்து காவல்துறை கண்காணிக்கணும், கண்காணிப்புலேயே வச்சுக்கிடணும். இவனுங்களெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அவங்க இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும். இந்த மூஞ்சிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடணும். எங்கேயாவது ஏதாவது வழக்கில் சிக்குவானுங்க பார்த்துக்கோங்க. அதனால் காவல்துறை இதுக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு என்னடானா இல்லீகல்னு தெரிஞ்சும் கல்லை இறக்கி குடிக்கிறான். இன்னைக்கு என்னடானா இவன் கட்சிக்காரனுங்கள்லாம் கட்டையை தூக்கி நிற்கிறானுங்க அடிக்கிறதுக்கு. நாளைக்கு எப்படி கஞ்சா போடணும்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கும் போயிருந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க சோம்பிகள். எங்கள் அண்ணன் இயற்கையான வழியில் போதை அடைகிறதுக்கான வழிகளை சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ நல்லது தெரியுமா கஞ்சா அப்படின்னு வந்து நிற்பானுங்க. திராவிட இயக்கங்கள் சீமானுக்கு எதிராக போராடுவது அப்படின்றது உரிமை. அதுக்கு எதிராட்டின நாம் தமிழர் நாய்ங்கள்லாம் சேர்ந்து உருட்டுக்கட்டா கத்தியெல்லாம் எடுத்து வச்சு நிற்கிறானுங்களே, இப்படி சட்டவிரோதமாக செயல்படுறாங்களே, காவல்துறை இவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா? போன தடவை கார் கண்ணாடியெல்லாம் உடஞ்சதில்ல, ஒரு காரை கூட பார்க்க முடியலங்க. காரெல்லாம் எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டானுங்க. ஏன்னா கார் கண்ணாடி போச்சுன்னா இவனுங்கெல்லாம் பிச்சைக்காரனுங்கல்ல, அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குலாம் செலவு பண்ண முடியாது, எல்லாம் பிச்சைக்காரனுங்க. அதனால காரையெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ சூசகமாக ஒழிச்சு வச்சுட்டானுங்க. காவி கோமணம் கட்டிய சீமான். தரமான அடிங்க, தரமான அடி. ஐயோ அங்கே பட்டு அடிக்காதீங்க. சோத்துக்கு செத்தவனுங்களா இருக்கானுங்க. சோத்துக்குன்னே திரியிறானுங்க. ஏண்டா உங்கள் வீட்டையெல்லாம் உங்களுக்கு சோறு இல்லையா? சீமான் தான் போடுவான்னு வந்திருக்கீங்களா? சாட்டை துரைமுருகன் என்னென்னு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்கிறாங்க, பிரியாணி அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியாக போட்டிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு வந்து சண்டை போடுறோம், சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா சண்டை போடுறோம், வாத்தியாரே சாப்பிட்டுக்கிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி. அந்த படம் பேரனே ஐயோ டக்குன்னு ஞாபகம் வரல, கலகலப்பா ஏதோ ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. சொத்து கலந்தவனுங்களாக இருக்கானுங்க. முதல்ல சொந்த காசில், சொந்தமாக உழைக்கிற காசில் பிரியாணி செஞ்சு போட சொல்கிறா பார்ப்போம் உங்கள் சைமன் செபாஸ்டியனை. ஒரு சின்ன அரிசி கூட வாங்கிட மாட்டான்டா சொந்தமாக உழைச்சி பிச்சைக்கார பையன். ஏண்டா அவனுங்க கிட்ட இருந்தே காசு வாங்கிட்டு அவனுங்களுக்கே சோறு போடுறீங்க பார்த்தீங்களா? கிரேட்ரா நீங்கெல்லாம். சோத்துக்காக அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க போல சைமன் செபாஸ்டியன் மாதிரி. நான் கூட என்னமோ நினச்சேங்க, இவனுங்க தற்குறித்தனமாக ஏதோ ஒரு கொள்கையை நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க, அதுக்கு தான் வரானுங்க போலன்னு பார்த்தா சோத்துக்கு வந்திருக்கானுங்க. சோத்துக்கு தான் சேர்ந்துருக்கீங்களா? அப்புறம் எதுக்கிட்டா வெள்ளையும் சொல்லையுமா அலையிறீங்க? கழட்டி போட்டு அம்மனமாக நடங்க. இந்த சைமன் நாய் போகிற இடத்துல எல்லாம் பேசுவான்ல, சோறு 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 சோறுன்னு. அந்த வீடியோ லைட்டாக பாருங்க. பொட்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் பொட்டான வீட்டுக்கு சாப்பிட போறோம். பொட்டா அண்ணன் வீட்டுல சாப்பிட போகும்போது வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. எடுத்துக்கும் போது இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. இட்லியா பாட அப்படின்னு நான் சொல்றேன். உடனே எங்க அண்ணனும் சிரிக்கிறாங்க. பொட்டானனும் எங்க அண்ணி, ஏன் நீ சிரிக்கிறீங்க? எங்க அண்ணன் பதில் சொல்லுவாரு, அண்ணன் ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல உங்க அண்ணன் சொன்ன ஒரு வாரம் பாரு, நீ அவன் தோசை இட்லிக்கு வந்துடுவான். எப்போ பாரு 24 மணி நேரமும் சோறு சோறு சோறு. இப்போ என்னடானா கல்லு மயிருக்கு வந்துட்டான். இன்னைக்கு என்னடானா பிரியாணி கரும்புன்னு தின்னுட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு மட்டும் அந்த கூட்டத்தில் சைமன் செபாஸ்டியன் எங்கேயாவது கண்ணில் தென்பட்டுருந்தான்னு வைங்களேன், சரியான சேதாரமாக இருக்குங்க. கிண்டல் அடிச்சானுங்க போன தடவை. ஏற்கனவே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் போய் போராட்டம் நடத்தினார்ல தாப்பேதிகா சார்பாக, அதில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கிண்டல் அடித்தானுங்க. ஷேராட்டோலாம் வந்தாங்களாடா, ஷேராட்டோல வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுங்களுக்கு. உண்மையான கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களா ராஜா,
உங்கள் கட்சியும் இருக்காது, உங்கள் ஒன்று சைமனும் இருக்க மாட்டான். இன்றைக்கி ஆமையோட ஓட்டை திருப்பி போட்டு மிதின்னு மிதித்தோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டீசர் கூட இல்லை, சும்மா ஃபர்ஸ்ட் லுக்னு வச்சுக்கோங்க. 32 அமைப்புகள் சேர்ந்து மொத்தம் 33 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி காமெடி பண்ணி கிண்டல் அடிக்கிறானுங்களாமா. ஏண்டா கபோதி பயலுகளா, கண்ணு தெரியுமாடா? கண்ணு தெரியுமா? முதல்ல கண்ணை திறந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு போய் பாருங்க, எண்ணுங்க, ஒவ்வொருத்தராக இருந்து எண்ணுங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உங்கள் வீட்டு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்லாம். உங்களெல்லாம் இதுக்கு மேலே கூட்ட முடியாதுடா, நீங்கள்லாம் பிச்சைக்கார பசங்கடா. வீரத்தமிழன் வீர ஆண் மகன் வீரத்தமிழன் வீட்டுக்கு முன்னாடி 220 போலீஸ் பாதுகாப்பு. எதுக்கு ராஜா உங்களுக்குலாம் பாதுகாப்பு? தனியாளாவே நீங்கள்லாம் பிடுங்கி தள்ளிடுவீங்களே. நீ தான் பெரிய வீராதி வீரன், வீராதி சூரன், சூராதி வீரன், எல்லாமே நீங்கள் தானே. ஏன்டா போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்குலாம்? போலீஸ்காரங்க வராங்கன்னா, ஐயா நீங்கள்லாம் போங்க, நாங்கள்லாம் வீர புடுங்கிகள், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நிற்க வேண்டியதான்டா வெக்கம் கட்டவனுங்களா. தமிழினத்துக்கே பெரும் சாபக்கேடுங்க இந்த நாய் சைமன் செபாஸ்டியன். பிரபாகரனையும் தந்தை பெரியாரையும் எதிராக நிறுத்துறான், பிரபாகரனையும் திராவிடத்தையும் எதிராக நிறுத்துறான். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இங்கேருந்து பிரபாகரனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ பிரபாகரனை இங்கேருந்து நம்ம எதிர்த்துட்டோன்னு வைங்களேன், அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் நினச்சதை நிறுவிடுவான். பார்த்தீங்களா? பிரபாகரனுக்கு எதிராக இருக்காங்களா? அப்போ பிரபாகரனுக்கு திராவிடம் எதிர், திராவிட தலைவர்கள் எதிர், இவங்கள்லாம் தெலுங்கர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நினைச்சதை இங்கே நிறுவிடுவான். இந்த முட்டாள் சாம்பி கூட்டமாக அதை நம்பிக்கிட்டே இருக்கும். பிரபாகரன் கூட இணக்கமாக இருந்து இணைந்து செயல்பட்டவங்களே திராவிட தலைவர்கள் தான். இந்த நாய் அந்த நேரம் எங்கே எந்த புதரில் எவா கூட என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம்னா தப்பாலாம் எதுவும் சொல்லலையே. புதரில் முள் செடிகளை அகற்றியிருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது நல்லபடியான சேவைகள் ஏதாவது செஞ்சுருக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், அதை பற்றி நமக்கு என்ன. நீ புதரில் புல்லு பிடிக்கிட்டு இருந்த நேரம் திராவிட தலைவர்கள் எல்லாரும் பிரபாகரன் கூட நல்ல நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிரபாகரன் கூட நாடு இருந்த புகைப்படம் பொய் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? கோட்டுங்க அப்படின்றான் இந்த சைமன் எச்ச. பிச்சைக்கார பயலே, ஆதாரமே சங்ககிரி ராஜ்குமார் சொன்னது தான்டா என் வென்று. எடிட் பண்ணவனே சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்னடா ஆதாரம் வேணும் பிச்சைக்கார பயல? சரிடா, அந்த ஃபோட்டோ உண்மைதான் சொல்கிறதுக்கு என்னதான்டா ஆதாரம்? ஏன்னா பெரியாரை பற்றி நீங்கள்லாம் பேசிக்கிட்டு உங்ககிட்ட ஆதாரம் கேட்டால், ஆதாரத்தை நாங்கள் கோர்ட்டில் கொடுக்குறோம், ஆதாரத்தை நாங்கள் கோர்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஓடி ஒளியிறீங்களே. ஆதாரத்தை காட்டுங்களா, நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ உண்மைதான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த உண்மைதான் சொல்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. இவனை மாதிரி ஒரு எச்ச பொறுக்கிய யாருமே நம்ம வாழ்நாளில் இனிமேலும் பார்க்க மாட்டோம், இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம வாழ்நாள்னு இல்லை, இந்த பூமி உருவானதுலேருந்து மனிதர்கள் உயிரினங்கள் தோன்றினதுலேருந்தே இவனை மாதிரி ஒரு எச்ச ஈன பிறவி பார்த்துருக்கவே முடியாது, உயிர் வாழ்ந்திருக்கவே செஞ்சுருக்காது. சைமன் செபாஸ்டியனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சீக்கிரமே முடிவுரை எழுதப்படும். இளைஞர்களையெல்லாம் நல்லா மண்டையை கழுவி இளைஞர்களையெல்லாம் மடமாற்றி வச்சுருக்கான். ஆரியர்களுக்கு கூஜா தூக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த சைமன் செபாஸ்டியன். மக்கள் முன்னாடி ஏற்கனவே அம்பலப்பட்டுட்டான். வெளிப்படையாகவே நிறைய இடத்துல RSS BJP கூட நல்ல ஒரு உறவில் இருக்கான் அப்படின்றத அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.